மதியம் வச்ச சாதம் மீந்துடுச்சு. சரின்னு பூண்டு குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு பூண்டு உரிக்க வாசலில் வந்து உட்காந்தாச்சு. கொஞ்ச நேரம் அந்த ரிலாக்ஸாக எங்கள் வீட்டுக்கிட்ட நிறைய குருவிலாம் இருக்குமா, அது சவுண்டெல்லாம் கேட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் 6 மணி ஆனாலே முருகர் வைப்ஸ் தான். முருகர் பாட்டை ஒரு பக்கம் போட்டுட்டு அமைதியாக உட்காந்து பூண்டு உரிச்சிட்டு இருந்தேன் பொறுமையாக. எங்கள் வீட்டில் மண்சட்டியில் காரக்குழம்பு வச்சா ரொம்ப பிடிக்கும். அதனால் சட்டியில் தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். சட்டியில் குழம்பு வைக்கிறதுலாம் பெரிய டாஸ்க் கிடையாது. ஆனால் ஸ்டார்டிங்கில் இந்த சட்டி ஹீட் ஆகிறதுக்கு ரொம்ப பொறுமை தேவை நம்மளுக்கு. நான் அதுக்கு முன்னாடியே எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெயும் சூடாகலை, கடுகும் வெடிக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வந்து அந்த சட்டி ஹீட் ஆகிட்டே இருந்தது. கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி சட்டியை சுற்றி புகை வரவும் ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் யூஸ்வல் தான், பயப்படாதீங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டுட்டு நம்ம உரித்து வச்ச பூண்டை அதில் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லாததுனால நான் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா சாப் பண்ணி போட்டுட்டேன். இதை நல்லா வந்து வதக்குங்க. ஓரளவுக்கு இந்த ப்ரௌன் கலர் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து நான் இந்த மாதிரி பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அஞ்சரை பெட்டியில் வச்சா நான் மேலேயும் கீழேயும் கொட்டிடுறேன். அதனால் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தட்டை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சா தக்காளி சீக்கிரமாக வந்து வெந்து வரும். அதனால தான் மூடி வச்சுருக்கோம். தக்காளி வேகிறதுக்குள்ளே எனக்கு இப்போது டீ பிரேக். நல்ல சுட சுட டீ கூட 2 பட்டர் பிஸ்கெட்டை வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். எங்கள் வீட்டில் எப்பயுமே பட்டர் பிஸ்கெட் ஸ்டாக்கில் இருந்துகிட்டே இருக்கும். இது என்னோடய ஃபேவரெட். ஓகே, நல்லா டீயை குடிச்சு முடிச்சுட்டு நம்ம குழம்பு என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்க வந்துட்டேன். தக்காளி நல்லாவே வெந்திருந்தது. நல்லா கரண்டி வச்சு மேஷ் பண்ணிங்களாலே நல்லா சாஃப்டாகிடும். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி வந்து மிளகாத்தூளை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்சி வச்ச புளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். புளி வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் கொஞ்சம் புளிப்பாக தான் வைப்பேன். நீங்கள் புளி கம்மியாக யூஸ் பண்ணுவீங்கன்னா கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடியில் இருக்க மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க. இப்போது மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. நல்லா குழம்பு கொதிக்கணும். குழம்பு கொதித்து வரப்போ நான் ஃபாலோ பண்ணுற டிப் என்னென்னா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் ஏதாவது ஒன்று போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சட்டியில் குழம்பு வைக்கிறப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணால் கூட அந்த ஹீட் வந்து